என்னடா அது வானம் இவ்வளோ இருட்டாக இருக்குது. என்ன அது ஏதோ மழை பெய்கிற மாதிரியே இருக்கே. இது நியூஸில் போய் என்னன்னு பார்ப்போம். டிவி ஆன் பண்ணி ஓடுற கைப்புள்ள என்னன்னு பார்க்கணும்டா. டக்குனே என்னாச்சு? பிரேக்கிங் நியூஸ், இன்றைய முக்கிய செய்திகள். எவ்வளோ நேரம் தானே சொல்லுங்க. நம்ம ஊருக்கு கனமழை பெய்ய போகுது, ஆனால் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கார். யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள். ஓமை காட், ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஐடியா, நம்ம போட்டு மாதிரி என்னதுல இது இது ஃபேனை நான் கூட அதுக்குள்ளே மழை பெய்யுற ஷேடோ வந்துச்சுன்னு நினச்சேன். ஸோ நம்ம ஒரு மழை கட்டி வச்சு ஒரு போட்டை மேக் பண்ணி அதில் நம்ம வீட்டை எடுத்து மேலே வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும் கைஸ். அப்படியே ஃப்ளட்டுலாம் வந்துருச்சுன்னா நம்ம போயிடுவோம். ரெட் அலர்ட்னு சொன்னாங்க, அப்போனா கண்டிப்பாக ஃப்ளட்டுன்னு சொல்ல வராங்கன்னு நல்லாவே தெரியுது கைஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ட்ரக் எடுத்துகிட்டு நம்ம மரக்கட்டையெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ட்ரெய்லர் ட்ரக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜுராசிக் பார்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே நிறையா மரம் இருக்கும். ஸோ இந்த மரத்தை நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வெட்டி நம்ம கொண்டு போக வேண்டியதான் கைஸ். ஓடு டக்குன்னு போடா, வெள்ளம் வந்துட போகுது. எனக்கு வேறு பயமாகவே இருக்கு கைஸ். ஓகே வாங்க, இப்போ நம்ம ஜுராசிக் பார்க் வந்தாச்சு. இப்போ நம்ம போய் வெட்ட வேண்டியதான். நம்மளாம் வாங்க கைஸ். நான் மரத்தை வெட்டினதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இல்லைல்ல. நாங்களாம் மரம் எவ்வளோ தடவை வெட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நாங்களாம் அதில் மாஸ்டர் கைஸ். மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், அதாவது காமர்ஸ் தெரியும் சொல்ல, மாஸ்டர் ஆஃப் கட்டிங் ட்ரீ கைஸ். அருடா போடுறா. என்னடா இது, ஒரு இன்ச்சு கூட நான் விட மாட்டேன். இது ஏன்டா மாஸ்டர்னு சொன்னடா. எப்படி மாஸ்டர்னு சொன்னேன், ஆனால் 5 நிமிஷத்தில் எப்படி எல்லாத்தையும் வெட்டிட்டேனா. அதுதான் கைஸ். இப்போ நம்ம இந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம இது பண்ணுவோம். ஆமாம்ல, போட்டுக்கு மோட்டார் வேறு தேவையில்ல. அதனால் நம்ம இந்த கராஜ்லேருந்து கொடுத்துருவோம். அவனுங்களே ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம போய் மோட்டார் எடுத்துருவோம். ஓடுறா. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அது கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல வச்சுட்டு நம்ம காரை எடுத்துகிட்டு அந்த மோட்டார் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் எடுத்துகிட்டு வந்து அதை பண்ண முடியும். ஓகே, இது வேறு இவ்வளோ மாட்டோட தான் பொறுமையாக போகுது. பொறுமையாக போனாலும் சரி, கண்ட்ரோல் பண்ணவே முடியல கைஸ். ஐயோ இப்போ என்ன ஸ்பீட் எடுது அடப்பாங்களா. இருங்க கைஸ், நான் திருப்பிட்டேன். நான் காரை வந்துட்டேன் கைஸ். ஸோ இங்கேயே விட்டாச்சு இது ட்ரக்கு ட்ரெய்லரையும். ஸோ இது இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போய் இருங்க. ஃபஸ்ட்டு அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கே இருக்குது? இந்த ரேம்ப்பு கிட்ட தான் கைஸ் இருக்குது. இது அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு ரேம்ப் இருக்கும். அதுக்கிட்ட தான் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் என்ன, கொஞ்சம் அதுக்கு நம்ம கொஞ்சம் வளையாமல் இருக்கணும். அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுமா, லைட்டாக வளைஞ்சாலும் அப்படியே கீழே வந்துடும். ஸோ நானே போய் பார்க்குறேன். அது ஒத்தை அடிலாம் இல்லை, எப்படி சொல்கிறது, அது பறக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஜம்ப் பண்ணுறது நிறையா இருக்கும். அதில் போய் நம்ம லைட்டாக திருப்பினாலே கீழே வந்துடும். இந்த ஆர்கே இங்கே தான் இருக்குது. ஓடுறா. ஓகே, இது வேறு அப்போலேருந்தே வானம் எடுத்துருக்கு. அப்பா, வண்டியை வேறு முட்டிட்டேன். ஆனாலும் அது லைட்டாக கீழே விழுற மாதிரி போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு கைஸ். ஸோ இந்த வண்டியை வச்சு தான் போகணும். இதுதான் ரூல்ஸ் தான். ஓகே, நம்ம இதே எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த காராலையும் போக முடியாது. ஏறுறா அப்படியே. பைக்கை கொடுக்க சொன்னால் ஸ்பைடர்மேன் பைக்கு கொடுத்துருவாங்க போல் கைஸ். அப்படியே இன்னும் ஏறுற மாதிரியே கொடுத்தது நல்லாயிருக்கும். லைட்டாக மட்டும் பள்ளி மாதிரி 2 செகண்ட் ஒட்டிக்குது. இன்னும் கொடுமை சார் இது. அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. அதெல்லாம் ஏறுற மாதிரி கொடுத்துருந்தா ஸ்பைடர்மேன்னு போயிருப்பேன். ப்ரோ அப்பாடி நல்லது தப்பிச்சேன். இப்போ நம்ம ஏறி போவோம். இதில் நம்பர் பிளேட்லாம் இல்லை கைஸ். ஏன்னா இது எல்லாமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்பர் பிளேட் இல்லை போல். ஏதோ ப்ளெயினாக இருக்குது, ஏதோ ஒயிட் போர்டு வச்ச மாதிரி. இப்போ நம்ம பின்னாடி போய் இது பண்ணுவோம். நம்ம நல்லா பின்னாடி போய் பண்ணுவோம். ஐயோ, இது வேறு பின்னாடி போகிறதுக்கு பயமாக இருக்குது, கீழே வந்துடும்ன்ட்டு. போடுற ஒரு ஜம்ப்பு, போய் கீழே வந்துட்டோம் கைஸ். இருங்க கைஸ், மறுபடியும் இதே இடத்துக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த இடம் வந்துடும். பறந்துடுறா அப்போடு, சூரியன்லாம் தெரியுது கைஸ். குச்சிரா கைப்புள்ள ஏம்மா எங்கே வந்துருக்கேன். மோட்டார் இருக்குது. மோட்டாரும் 2 ஃபேனும் இருக்குது கைஸ். ஸோ நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு. இப்போ இதையும் போய் அந்த கராஜில் கொடுத்துடலாம். ஸோ கராஜில் கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஹெலிகாப்டர் இருந்துச்சு. இதுவும் நமக்கு தேவை.
ஏன்னா அப்போ தானே வீட்டை தூக்கி இது பண்ண முடியும். ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட தானே இருக்குது, அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தால் லெஃப்டா ரைட்டா ஏதோ ஒன்று அப்படியே போயிடலாம். அங்கே போய் பீச்லாம் தெரியுது. என்னடா அது ஃப்ளட்டு வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். லைட்டாக அது மூவ் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. இது லைட்டாக தான் மூவ் ஆகிடுச்சு. ஸோ அப்போனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் மழை மட்டும் பெய்யல. ஓகே கைஸ், இப்போ இந்த நம்மளோட வீடை தூக்கிடலாம். அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். இப்போ நம்ம வீடியோக்கு தூக்கி வச்சு போட்டு வந்து வந்துருச்சு. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம போட்டை இங்கே தூக்கி இங்கே கீழே வச்சாச்சு கைஸ். ஓகே கைஸ், அதாவது மழை பெய்கிற மாதிரி ரொம்ப இருட்டிடுச்சு. சொன்ன மாதிரியே மழை பெய்யுதே. நான் நினச்சிட்ட வரும்போதே ஏதோ ஃப்ளட்லாம் வர மாதிரி இருந்துச்சுட்டு. சரி நம்ம போய் ஒரு தூக்கத்தை போடுவோம். எப்பா கால வலிக்குது, என்னடா அது சத்தம் தண்ணியெல்லாம் மிதக்கிற மாதிரி. ஓய், நம்ம நினச்ச மாதிரி ஃப்ளட்டில் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டுறாங்க. நம்ம தான் முன்னாடியே இது ரெடி பண்ணிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் என்ன அவ்வளோதான், போலீஸ் ஸ்டேஷன் கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் எல்லோரும் போகிற மாதிரி நம்மளும் வந்து போவோம் கைஸ். வாங்க வாங்க. ஸோ எல்லாமே போது, எல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், பாப்கார்ன் சாப்பிட்டு. இப்போ வாங்க நம்மளும் போவோம். இல்லை நம்மளும் இந்த தண்ணியிலே வந்து முழுகிடுவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு போய் மோட்டாரோட சுவிட்சை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுற சுவிட்சு ஏதாச்சும் சிக்கல் இருக்கா எதுவும் இல்லை. ஓகே கைஸ், ஆன் பண்ணிடுச்சு. இப்போ பின்னாடி ஃபேன் ஓடணுமே. ஓடுது கைஸ். ஸோ அந்த சைடு ஒரு ஃபேன் இருக்குது, இதுவும் ஓடுதுன்னா அதுவும் கண்டிப்பாக ஓடும். ஸோ ஓகே கைஸ், இப்போ அவ்வளோதான். நம்மளும் இப்போ நம்ம வீட்டுக்கு மேலே கொடியும் வச்சாச்சு. இப்போ நம்ம போக வேண்டியதான். எங்கே போடுறது? சரி, இந்த தண்ணி போகிற வழியிலே போவோம். எவன் கேட்பான்? ஓடு திருப்படா. இந்த சைடு இங்கே போகுது, போவோம். ஓடுறா டக்குன்னு போடா. இங்கே தான் போகுதுடா. போ. கன்ஸ்ட்ரக்ஷன் சைடாண்டே வந்தாச்சு கைஸ். ஸோ இங்கே தான் கடல் இருக்குது. அப்படியே நம்ம போய் ஜாயின் ஆகி நம்ம வேறு ஊருக்கு போயிடுவோம்.